எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கடலை மாவில் தோசை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன், கொஞ்சமாக பெருங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம். ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளுடைய தவா சூடாயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான். அனல் மீடியமாக வச்சு 2 பக்கம் நம்ம திருப்பி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்முடைய கடலை மாவு தோசை ரெடி ஆகிடுது. இது சட்னியோட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.